வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 9 லிஸ்ட் டப்பிள்ஸ் செட் மற்றும் டிக்ஷனரி தொகுப்பு தரவினங்கள் இந்த சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இது வந்து தமிழ் மீடியம்க்கான வீடியோ கிளாஸ். ஸோ நாம் பார்ட் 9 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் 1லேருந்து பார்ட் 8 வரைக்கும் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே லிஸ்ட் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டப்பிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டப்பிள்ஸ் அப்படிங்கிறது என்ன? இதுவுமே ஒரு டேட்டா டைப் தான். ஸோ இந்த டப்பிள்ஸ்க்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நிறைய எலமெண்ட்ஸை கமா கொடுத்து செப்பரேட் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதே டப்பிள்ஸ் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான், ஆனால் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக நாம் இந்த மாதிரி வளைவு அடைப்புக்குறி வந்து யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ டப்பிள்ஸ் அறிமுகம் பார்க்கலாம். ஸோ டப்பிள்ஸ் காற்புள்ளியால் பிரிக்கப்பட்ட பல மதிப்புகளை வளைவு அடைப்புக்குறிக்குள் கொண்ட தரவினம் ஆகும். காற்புள்ளி அப்படின்னா கமா. ஸோ நிறைய எலமெண்ட்ஸை கமா வச்சு நம்ம செப்பரேட் பண்ணுவோம். அது வந்து வளைவு அடைப்புக்குறி அப்படின்னு இந்த மாதிரி பேரந்திசஸ்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ டப்பிள்ஸ் லிஸ்ட்டுக்கு இணையானதாகும். டப்பிள்ஸும் லிஸ்ட் ரெண்டுமே சிமிலர் தான். ஆனால் என்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் மாற்ற முடியும். சேஞ்ச் பண்ணலாம், புதுசாக எலமெண்ட்டை ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் லிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. லிஸ்ட்டில் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஆனால் டப்பிள்ஸில் வந்து எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது. டப்பிள்ஸ்குள்ளே ஒரு எலமெண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ இந்த டப்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லத்தீன் மொழியிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ லத்தீன் வேர்ட்லேருந்து தான் இந்த டப்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ லிஸ்ட்டுக்கு மேலான டப்பிள்ஸின் நன்மைகள். லிஸ்ட்டு டப்பிள்ஸ் ரெண்டுமே சிமிலர் தான். ஆனால் லிஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுப்போம். டப்பிள்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி வளைவு அடைப்புக்குறி அப்படின்னா பேரந்திசஸ்குள்ளே கொடுப்போம். லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் டப்பிள்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். லிஸ்ட்டின் உறுப்புகளை மாற்றலாம், ஆனால் டப்பிள்ஸின் உறுப்புகளை மாற்ற முடியாது. இதுவே லிஸ்ட் மற்றும் டப்பிள்ஸ்க்கு இடையான முக்கியமான வேறுபாடு. ஸோ சொன்னது தான், லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இருக்கிற எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே, அப்டேஷன்ஸ், சேஞ்சஸ் எல்லாமே லிஸ்ட்டில் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் டப்பிள்ஸில் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ லிஸ்ட்டுக்கு டப்பிளுக்கு இடையேயான ஒரு டிஃப்ரென்ஸில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான வேறுபாடு. அப்புறம் லிஸ்ட்டின் உறுப்புகளை சதுர அடைப்புக்குறிக்குள் அடைக்கப்பட்டிருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூஷன் கொடுக்கல. டப்பிள்ஸின் உறுப்புகள் வளைவு அடைப்புக்குறிக்குள் அடைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்திருக்கணும். அங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன், அந்த சென்டென்ஸையே காணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டப்பிள்ஸின் மடக்கு செயல் லிஸ்ட்டை காட்டிலும் விரைவானது. அப்படின்னா மடக்கு அப்படின்னா லூப்பிங் கான்செப்ட்ஸ். ஸோ அந்த லூப்பிங் கான்செப்ட்ஸ் வந்து லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது டப்பிள்ஸில் வந்து இன்னும் ரொம்ப ஸ்பீடாக ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டப்பிள்ஸை உருவாக்குதல். ஸோ எப்படி வந்து டப்பிள்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டை போன்றே டப்பிள்ஸ் உருவாக்கப்படும். ஸோ லிஸ்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் டப்பிள்ஸும் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், ஒரு லிஸ்ட்டோட வேரியபிள் நேம் இருக்கும், ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மை லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ மை லிஸ்ட் அப்படிங்கிறது என்னோட லிஸ்ட் நேம், அதாவது லிஸ்ட்டோட வேரியபிள் நேம் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நான் வந்து வேல்யூஸ் இல்லை ஸ்ட்ரிங்ஸ் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன் இல்லையா, அதே மாதிரி தான் டப்பிள்ஸே க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் என்ன, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக நாம் இந்த மாதிரி பேரந்திசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ லிஸ்ட்டை போன்றே டப்பிள்ஸ் உருவாக்கப்படும். லிஸ்ட்டில் உறுப்புகள் சதுர அடைப்புக்குறிக்குள் அடைக்கப்பட்டு வரையறை செய்யப்படுகின்றன. ஆனால் டப்பிள்ஸில் அவைகள் வளைந்த அடைப்புக்குறிக்குள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஸோ டப்பிள்ஸின் உறுப்புகளை வளைந்த அடைப்புக்குறி இல்லாமலும் வரையறுக்க முடியும். ஸோ டப்பிள்ஸை வந்து இந்த மாதிரி பேரந்திசஸ்குள்ளேயும் ஸ்பெசிஃபை பண்ணலாம், இல்லை பேரந்திசஸ் இல்லாமல் கூட ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்டி டப்பிள் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, வெற்று டப்பிள்ஸ். ஸோ டப்பிளோட நேம் ஈக்குவல் டு வெறும் பேரந்திசஸ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும் இருக்குது, உள்ள எந்த எலமெண்ட்ஸுமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா அது வந்து ஒரு எம்டி டப்பிள்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து n எண்ணிக்கை உறுப்புகளுடன் டப்பிள்ஸ். ஸோ டப்பிள்ஸ்குள்ளே வந்து கொஞ்சம் n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ டப்பிள்ஸோட நேம் ஈக்குவல் டு பேரந்திசஸ்குள்ளே எலமெண்ட் 1 எலமெண்ட் 2 எலமெண்ட் 3 எலமெண்ட் n வரைக்கும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதனால n எலமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அடைப்புக்குறி இல்லாத டப்பிள்ஸ் உறுப்புகள். ஸோ டப்பிள்ஸ் நேம் ஈக்குவல் டு e1 e2 e3 en வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு எந்த ஒரு பேரந்திசஸ் இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் எதுவுமே கொடுக்கல. அப்படி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், டப்பிள்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மை டப் 1 அப்படிங்கிறது நம்மளோட டப்பிளோட வேரியபிள் நேம், டப்பிள் வேரியபிள் அது. மை டப் 1 ஈக்குவல் டு இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பேரந்திசஸ்குள்ளே 23 56 89 AETI தமிழ் அப்படின்னு சொல்லி எலமெண்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 இன்டிஜர் எலமெண்ட், 3 கேரக்டரு, 1 ஸ்ட்ரிங், அந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரிண்ட் ஆஃப் மை டப் 1. ஸோ இந்த மை டப் 1 வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ மை டப் 1 அப்படிங்கிறது நம்மளோட இந்த வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் என்ன இருக்குது, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது இல்லையா. ஸோ நிறைய எலமெண்ட்ஸ் வந்து டப்பிள்ஸாக கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து அப்படியே நமக்கு இங்கே அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து மை டப் 2 ஈக்குவல் டு அதே சேம் எலமெண்ட்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஆனால் பேரந்திசஸ் வந்து கொடுக்கல, ஓப்பன் க்ளோஸ் பேரந்திசஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி பேரந்திசஸ் கொடுக்காம கூட நம்ம என்ன பண்ணலாம், டப்பிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் மை டப் 2. ஸோ மை டப் 2 வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். மை டப் 2ங்கிறது இந்த வேரியபிள் தான். ஸோ இந்த வேரியபிள் என்ன இருக்கிற அந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகும், எலமெண்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகும். ஆனால் அவுட்புட்டில் நம்ம வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராக்கெட்டுமே நம்ம இங்கே கொடுக்கல, இங்கேயும் கொடுக்கல. ஆனால் அவுட்புட்டில் கவனித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கேயும் நமக்கு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து பை டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஒரு டப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்புறம் செயற்கூறை பயன்படுத்தி டப்பிள்ஸ் உருவாக்குதல். ஸோ செயற்கூறுனா ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து டப்பிள்ஸை நாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டப்பிள்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு செயற்கூறுனா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ டப்பிள்ஸ் ஆஃப் அப்படிங்கிற செயற்கூறு லிஸ்ட்டிலிருந்து டப்பிள்ஸை உருவாக்க பயன்படுகிறது. ஸோ லிஸ்ட்டிலிருந்து டப்பிள்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டப்பிள்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கீழே எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஒரு டப்பிள்ஸ் நேம் கொடுக்குறோம். சின்டாக்ஸ் ஈக்குவல் டு டப்பிள்ஸ் ஆஃப். ஸோ டப்பிள்ஸ் ஆஃப் அப்படின்னா இங்கே ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. அப்போ இது வந்து டப்பிள்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், லிஸ்ட் எலமெண்ட்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ லிஸ்ட்டுன்னு சொல்லி நமக்கு எப்படி தெரியும், எல்லாமே இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கொடுத்தாலுமே அது லிஸ்ட்டு தான். ஸோ இந்த டப்பிள்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம லிஸ்ட் எலமெண்ட்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால உள்ளே கொடுத்துருக்குற அந்த லிஸ்ட்டை வந்து நமக்கு அவுட்புட்டில் டப்பிள்ஸாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். மை டப் 3 ஈக்குவல் டு டப்பிள் ஆஃப் 23 45 19 சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது பிரிண்ட் ஆஃப் மை டப் 3. ஸோ மை டப் 3 பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். மை டப் 3 அப்படிங்கிறது என்ன, ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டு வந்து நம்ம டப்பிள் ஆஃப் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ டப்பிள் ஆஃப் ஃபங்க்ஷன் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும், லிஸ்ட்டை வந்து டப்பிளாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம இங்கே 23 45 90 அப்படிங்கிற சதுர அடைப்புக்குறிக்குள்ளே கொடுத்துருக்கோம். ஆனால் அது டப்பிள் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது அது நமக்கு டப்பிளாக வரும். ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்த அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டுனா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு நார்மல் இந்த டப்பிள்ஸோட வளைவு அடைப்புக்குறி இருக்கு இல்லையா, அந்த பேரந்திசஸ்குள்ளே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே நம்மளால் ஒரு லிஸ்ட்டை வந்து டப்பிள்ஸாக நம்ம மாற்றுறதுக்கு நமக்கு டப்பிள்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது அந்த டப்பிள்ஸ் வந்து என்ன டைப் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நார்மலி இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கொடுத்துருக்குற வேல்யூ இன்டிஜரா இல்லை கேரக்டரா இல்லை ஸ்ட்ரிங்கா இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரா அப்படின்னு சொல்லி அதோட டேட்டா டைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ டப்பிள்ஸை வந்து டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதை வந்து நமக்கு ஒரு டப்பிள்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி டப்பிள்ஸ் டேட்டா டைப்னு சொல்லி நமக்கு காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், டைப் ஆஃப் மை டப் 3. ஸோ மை டப் 3 அப்படிங்கிறது ஒரு டப்பிள் இல்லையா, அதனால் நமக்கு வந்து அதோட கிளாஸ் டைப் வந்து டப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்து
பைத்தானில் பாருங்கள் குறிப்பு, பைத்தானில் ஒரு பொருளின் தரவினத்தை அறிய டைப் ஆஃப் செயற்கூறு பயன்படுகிறது. இப்போ தான் சொன்னேன். ஸோ இப்போ 30 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் வந்து டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா அவுட்புட்டில் எனக்கு இன்டீஜர்னு சொல்லி டைப் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். ஏன்னா ஏ அப்படிங்கிறது இன்டீஜர், 30ங்கிறது ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இன்டீஜர்னு சொல்லி எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ இந்த டைப் ஆஃப் அப்படிங்கிற செயற்குறி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பைத்தானில் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட டேட்டா டைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஒற்றை உறுப்பு கொண்ட டப்பிள்ஸ் உருவாக்குதல். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.